தவிக விஜய் புதுரோட்டில் 2026 தேர்தல் வியூகம். சிறிய கட்சிகளுக்கு குறி. திமுக கூட்டணிக்கு நெருக்கடி. மதிமுகவில் இருந்து வெளியேறிய திராவிட வெற்றி கழகத்தை தொடங்கிய மல்லை சத்யா 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு ஆதரவு தெரிவித்து வந்த நிலையில் சீட் எதுவும் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. 2026 சட்டமன்ற தேர்தல் நடிகர் விஜயின் தவிக வருகையை தாண்டி பல்வேறு சுவாரஸ்யங்களை அரங்கேற்றி வருகிறது. புதிதாக அமையும் கூட்டணிகள், கடைசி நேரத்தில் வெளியேறும் அரசியல் கட்சிகள், சீட் எண்ணிக்கையை சமரசம் செய்து கொண்டு முழு ஆதரவுடன் நீக்கும் கட்சிகள், திடீரென உள்ளே நுழைந்து ஜாக்பாட் அடிப்பது போல அதிகப்படியான இடங்களை தட்டி தூக்குவது என அடுத்தடுத்த சம்பவங்கள் நடந்து வருகின்றன. இவை அனைத்தும் திமுக கூட்டணியை மையப்படுத்தி நடைபெறுவதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். தங்களது 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வேல்முருகன் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறினார். தாங்கள் டார்ச்லைட் சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்ற உறுதியில் இருக்கிறோம். திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட விரும்பவில்லை. எனவே இந்த தேர்தலில் போட்டியில்லை என்று அதிரடியாக அறிவித்து கட்சியினரை கலங்க வைத்தார். திமுக, அதிமுக, தவிக என 3 பக்கமும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த தேமுதிக ராஜ்யசபா சீட் டீலிங் முடிந்ததால் சட்டென அறிவாலயம் பக்கம் வண்டியை திருப்பினார் பிரேமலதா விஜயகாந்த். அது மட்டுமின்றி நீண்ட காலமாக கொள்கை ரீதியாக உடனிருக்கும் இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் ஆகியோரை காட்டிலும் அதிகமாக, அதுவும் இரட்டை இலக்கத்தில் 10 தொகுதிகள் வாரி வழங்கப்பட்டது திமுக கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. சரியாக அதிமுக கூட்டணி வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடும் வரை காத்திருந்து அதன் பிறகு கொங்கு இளைஞர் பேரவையில் தனியரசுவை அழைத்து இம்முறை சீட் இல்லை, முழு ஆதரவை தாருங்கள் என்று திமுக தலைமை பேசியது மற்றொரு அதிர்ச்சி. மதிமுகவில் இருந்து வெளியேறி திராவிட வெற்றி கழகத்தை தொடங்கிய மல்லை சத்யா 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு ஆதரவு தெரிவித்து வந்த நிலையில் சீட் எதுவும் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. இந்நிலையில் திமுகவில் சீட் கிடைக்காமல் வெளியேறிய கட்சியை அழைத்து பேச தமிழக வெற்றி கழகம் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் தெரிகின்றன. மேலும் அதிமுக தரப்பு சில கட்சிகளை உள்ளே கொண்டு வந்து இரட்டை இலைக்கு பலம் சேர்ப்பதாகவும் வேலைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பாக முழுமையான பட்டியலை வெளியிட்ட பின்னர் சிங்க தமிழர் முன்னேற்ற கழகம் என்ற கட்சிக்கு ஒரு சீட் ஒதுக்கி நேற்றைய தினம் எடப்பாடி கே பழனிசாமி கவனம் ஈர்த்தார். எனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்னும் கதவுகள் திறந்திருப்பதாகவே தெரிகிறது. மறுபுறம் 234 தொகுதிகளிலும் விசில் சின்னத்தை நிறுத்துவதில் உறுதியாக நிற்கிறார் தவிக தலைவர் விஜய். அதே சமயம் விசில் சின்னத்தில் நிற்க தயாராக இருக்கும் கட்சிகள், அமைப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது. கிறிஸ்துவ இஸ்லாமிய அமைப்புகள் உடன் ஆதவ் அர்ஜுனா தொடர்ந்து பேசி வருகிறார். தவிக பெரிதாக வெற்றி பெறாது, வாக்கு சதவீதம் கவனம் பெற கூடிய வகையில் இருக்காது என்றெல்லாம் பல்வேறு அரசியல் கட்சிகள் பேசி வருகின்றன. ஆனால் இம்முறை வெற்றி வாய்ப்பு அவ்வளவு எளிதாக இருக்காது. அதற்கு தவிக பெறக்கூடிய வாக்குகள் முக்கிய காரணமாக இருக்கும். குறிப்பாக ஆளும் திமுகவிற்கு நெருக்கடியாக அமையும் என்பது அரசியல் நோக்கர்களின் கருத்தாக உள்ளது.